ஜெய் வராகி நம் வராகி சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் என்னோடய நன்றிகள். என்னோடய பதிவுகளில் எளிமையான வழிபாடுகள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டுருக்கேங்க. நீங்கள் தொடர்ந்து நம்பிக்கையோட எளிமையான வழிபாடுகளை செய்யுங்க. கண்டிப்பாங்க நீங்கள் எந்த நேரமும் முழு நம்பிக்கையோடு இந்த மந்திரங்களையோ உங்கள் வழிபாடுகளையோ செய்யும்போது உங்களுக்கு உடனடியாக அந்த வேண்டுதல் நிறைவேறும். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறதுங்க, நான் திக்கு தெரியாமல் தவிச்சு போய் நிற்கிறேன், நிராயுதபாணியாக நிற்கிறேன். எனக்குன்னு ஆதரவுக்கு யாருமே இல்லை. நான் என்னக்கிட்ட எல்லாருமே பொய்யாக தான் நடிக்கிறாங்க, யாருமே உண்மையாக இல்லை. என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க கூடங்க அந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்பவும் வருத்தமாக இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களாகட்டும், யாராக இருந்தாலும் சரிங்க, நான் எதிர்பார்க்குற அளவுக்கு, நான் உண்மையாக இருக்கிற அளவுக்கு என்கிட்ட யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்பவும் மனசு கஷ்டமாக இருக்குது. அதே நினச்சி அதே ஒரு வியாதியாட்டம் எனக்கு ஆகிடுது. இந்த மாதிரியெல்லாம் நினச்சி ரொம்பவும் கஷ்டப்படுறவங்க யாராக இருந்தாலும் சரிங்க, உங்களை இந்த மாதிரி நிராயுதபாணியாக நிற்க வச்சவங்க யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க யாராக இருந்தாலும் சரிங்க, கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோவில்களில் வாராகி தாய் இருந்தாங்கன்னா அந்த கோவிலில் போய் நீங்கள் வராகி தாய்க்கு இந்த மாதிரி செய்யலாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் வீட்டு பூஜை அறையில் வராகி அம்மன் வச்சு வழிபடுறவங்களா இருந்தீங்கன்னா இது போல் செய்யுங்க. அவங்களும் இல்லை, என்னோட படம் இல்லைங்கிறவங்க அம்மாவை நினச்சி ஒரு மண் அகல் விளக்கை ஏற்றி வச்சு சுத்தமான ஒரு டம்ளர் தண்ணீர் வைங்க. சின்னதாக எந்த நைவேத்தியம் பண்ணாலும் அம்மாட்ட வைங்க. வச்சுட்டு நீங்கள் இந்த பதிவில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு, நான் இருக்கிறதையாக நிற்கிறேம்மா, உன்னை விட்டால் எனக்கு யாரும் கிடையாது, நீதாம்மா எனக்கும் என் குடும்பத்துக்கும் காவலாக இருந்து என் குடும்பத்தோட தலையெழுத்து திருத்தி அமைக்கணும்னு சொல்லி மனசார வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். கண்டிப்பாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க, அத்தனையும் தீரும். அம்மா ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உதவி செஞ்சு உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனையும் தீர்த்து வைப்பாங்க. நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை சொல்லித்தான் பாருங்கள். நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.